ஒரு பெரும் துயரத்துக்கு மாறிடுச்சு நேற்று மாலையிலிருந்து. இந்த துயரம் ஒரு இயற்கை சீற்றத்தால் ஏற்பட்டிருக்கு, புயல் வெள்ளத்தால் ஏற்பட்டிருக்கு, அல்லது ஒரு பூகம்பம் வந்துருச்சு, சுனாமி வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது முழுக்க முழுக்க ஒரு தனிநபரோட அலட்சியத்தினாலும், ஒரு தனிநபர் தன்னை சார்ந்திருக்கிற ரசிகர்கள் அவர் கையாண்டிருக்கிற மிக மோசமான விஷயத்திற்காகவும், தன் செல்வாக்கை கூட்டிக் கொள்வதற்காக கும்பல் மனோபாவத்தை வளர்க்கிற ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு பேர் இறந்திருக்கிறாங்கிறது பெரும் அதிர்ச்சியாகவும் பெரிய அவமானமாகவும் இருக்கு நமக்கு. அது இந்த தாவேகா கட்சியோட தலைவராக இருக்கிற விஜய் அவர் எப்படி இதை ஆர்கனைஸ் பண்ணி வராரு இந்த கூட்டத்தின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு அலட்சியமா தன் ரசிகர்களை பாக்குறாரு என்பதற்கு இந்த மரணம் இவ்வளவு கொடூரமான மரணம் நடந்திருக்கிறது பாத்தீங்கன்னா, அவர் வாங்கின நேரமும் அவர் கலந்துகிட்ட நேரமே ஒரு சாட்சியா இருக்குது. அவர் நாமக்கல்ல கூட்டம் பேசுவதற்கு காவல்துறையில அனுமதி வாங்கின நேரம் காலையில 8:45 மணிக்கு. ஆனா அவர் சென்னையில வீட்டுல இருந்து அவர் கிளம்பின நேரமே 8:45 கிளம்புறாரு. அங்கிருந்து கிளம்பி நாமக்கல்லுக்கு வர்றதுக்கு என்ன பண்றாரு, 12 மணிக்கு வர்றாரு. 8:45 நேரம் வாங்கினவர் 12 மணிக்கு வர்றாரு. நினைச்சு பாருங்க, அவர் வரலாம். ஆனா விஜய் பார்ப்பதற்காக அவங்க ரசிகர்களும் பல்வேறு பொதுமக்களும் பொது இடத்துல, அது ஒரு பொதுக்கூட்டமோ அல்லது அவங்களுக்கு மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல மாணவரோ கிடையாது, மக்கள் போகிற பெருமுனை கூட்டம். அது சில நிமிடங்கள் மட்டும் பேசுறதுக்காக வர்றாரு அவரு. சில நிமிடங்கள், 3 நிமிடம் 5 நிமிடம் மட்டும் விஜய் பேச போறாரு. ஆனா அதற்காக அவங்க ரசிகர்களும் மக்களும் எவ்வளவு நேரம் காத்திருக்காங்க தெரியுங்களா? 8:45 சொன்னா அப்ப எப்ப வந்திருப்பாங்க? அவங்க எல்லாம் 7 மணிக்கு 7:30 வந்து குவிஞ்சிருப்பாங்க. 7:30 மணில இருந்து விஜய் வருகிற 12 மணி நேரம், 12 மணி வரைக்கும் அவங்க நாமக்கல் கடை ரோட்ல நிக்கிறாங்க. அவ்வளவு மக்கள். அதை பத்தி அவருக்கு லட்சியமே இல்லை. அது 5 நிமிஷம் பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி எங்க போறாரு, கரூருக்கு வர்றாரு. கரூருக்கு வாங்குற நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கரூருக்கான நேரம் 3 மணி வாக்குல வாங்குறாங்க. ஆனா அவர் எப்ப வருவாருன்னா, அவங்க அதிகாரப்பூர்வமா பாஜகவோட வெப்சைட்லயும் அவங்களோட பேஸ்புக் ஐடியில என்ன சொல்லியிருக்காங்க, 12 மணிக்கு வருவாருன்னு அங்க போட்டுடுறாங்க. அப்ப 12 மணிக்கு வருவாருன்னு சொன்ன உடனே 12 மணிக்கு எங்க இருக்காரு, நாமக்கல்ல இருக்காரு. 12 மணிக்கு அவர் கரூருக்கு வருவாருன்னா 12 மணிக்கு வர மக்கள் கரூர்ல எவ்வளவு பேர் இருப்பாங்க? குழந்தை குட்டியோட பெண்களும் ஆண்களும் சிறுவர்களும் சிறுமிகளும் அவ்வளவு பேர். அவங்க 10 மணிக்கே என்ன பண்றாங்க, கரூர்ல போக்குவரத்தை அவ்வளவு பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு ஒரு அலட்சியமா என்ன பண்ணார், 12 மணிக்கு வர வேண்டியவர் மாலை 6 மணிக்கு மேல வர்றாரு. அப்ப கூட போலீஸ் அந்த கூட்டத்தை என்ன பண்றாருன்னு தாமதமா வராங்க. இதுல 2 விஷயம். விஜய் தன் ரசிகர்களை ரொம்ப அலட்சியமா கையாளுறாரு அப்படிங்கிறதுனால நேரத்தை அவர் பாக்குறாரு. ரோட்ல எவ்வளவு பேர் எனக்கு என்னன்னு பாக்குறாரு. ஒண்ணு. இன்னொரு விஷயம், ஒரு மறைமுகமா என்ன பண்றாங்கன்னா, நம்ம தாமதப்படுத்த கூட்டம் ஏறுங்கிற அந்த மனோபாவத்துல முக்கிய பங்கு வகிக்குது. அப்ப பொது இடத்தில் இவர் போற இடத்துல எல்லாம் பயங்கரமான கூட்டம் சேருதுன்னு காட்டுவதற்காக ஒரு நேரத்தை அறிவிச்சுட்டு அந்த நேரத்துல இருந்து 2 மணி நேரம் கழிச்சு போனா இன்னும் அதிகமான கூட்டம் சேரும். அப்படிதான் சேர்ந்திருக்குது. அப்ப ஒரு தாமதமாக போனவங்க வந்தவங்க, புதுசா வந்தவங்க, கடைக்கு வந்தவங்க, போனவங்க எல்லாம் சேர்ந்து நின்று பார்த்து ஒரு இடத்தில் அதிகபட்சம் ஒரு வருவாருன்னு காவல்துறை எஸ்டிமேட் பண்றது 5000 இருந்து 10,000 வச்சுக்கோங்க. அதிகபட்சம் அதுவே தெருமுனை கூட்டத்துக்கு அதிகம் இருக்கக்கூடாது. அதையும் தாண்டி ஒரு 20,000 30,000 பேர் வராங்க அப்படின்னா அந்த காலதாமதம் அந்த எண்ணிக்கை கூட்டுது. அவர் ஒவ்வொரு இடத்துக்கு காலதாமதமா போகிறதுக்கு இது மாதிரி ஒரு கும்பல் மனோபாவத்தை தனக்கு செல்வாக்கு காட்டணுங்கிறதுக்காக போய் சேர்றாரு. அப்படி போகும்போது கூட அவர் என்ன பண்றாரு, எந்த இடத்துல நின்று பேச போறாருங்கிறது காவல்துறைக்கோ அவங்க ரசிகர்களுக்கு கூட ஃபைனல் ஆகுறது இல்ல. அப்ப எங்க அவர் நிக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்றது யாருன்னா, அவர் கரூருக்குள்ள நுழையிறாருன்னா கரூருக்குள்ள இருந்து நகர்ந்து கேட்கிறாரு. எந்த டீம்கிட்ட கேட்கிறாருன்னா, இவர் மேடையில நின்று மைக்ல பேசணும்னு சொன்னா அந்த மைக்கோட கனெக்ட் பண்ற ஒரு இடம், அந்த இடத்துல மீட்டிங் ஸ்பாட் பக்கத்துல இருக்கணும். அவங்க கேமரா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்க படம் பக்கத்துல இருக்கணும். இப்ப தாவேகா சார்பா யூடியூபுக்கு அவங்க வீடியோ கொடுக்குறாங்க. அந்த வீடியோவெல்லாம் அவங்க தான் என்ன பண்றாங்கன்னா 10 கேமரா வச்சு பல ஆங்கிள் அவங்க தான் ஷூட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த ஷூட் பண்ற இடம் எங்க அவங்க பிக்ஸ் பண்றாங்களோ அவங்க எந்த இடத்துல வச்சா சரியா இருக்கும், மைக் எந்த இடத்துல வேலை பார்க்குங்கிறது அவர் வரும்போது தான் முடிவாகுது. இன்னும் கொஞ்சம் அவங்க சரியா வரல, இன்னும் கொஞ்சம் அவங்க கனெக்ஷன் சரியா வரல, முன்னால வாங்கன்னு அதுக்கப்புறம் ஃபைனல் ஆகுது. இது எல்லாமே இந்த கொலைகள் நடப்பதற்கு மூல காரணமாக இருந்திருக்குது. அப்ப வந்ததுக்கு பிற்பாடு அவர் பேசி கொஞ்ச நேரம் தான் பேசுறாருன்னா முண்டி அடிக்குது. எப்படி நிக்கிறாங்க அவங்க, 12 மணில இருந்து நிக்கிறாங்க. 12 மணிக்கு வந்துருவாருன்னு அவங்க என்ன பண்றாங்க, 3 மணிக்கு வந்துருவாருன்னு 12 மணில நிக்கிறவங்க எப்ப சாயந்தரம் 7:30 மணிக்கு வர்றாரு. 7:30 மணி நினைச்சு பாருங்க. 7:30 மணியில் ஒரு வீதியில் அவர் தாமதக மாநாடு மதுரையில் நடந்த மாதிரியோ விருதாச்சலத்தில் நடந்த மாதிரியோ ஒதுக்கப்பட்ட இடத்துல இல்ல, ஒரு வீதியில் மக்கள் போற வர பகுதியில் ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் அனுமதி வாங்கின ஒருவர் மக்களை 4 மணி நேரம் நிக்க வைக்கிறாருங்கிறது பெரிய மக்கள் மீது அவர்கள் ரசிகர்கள் செய்த முதல் வன்முறை. அங்க ஆரம்பிச்சு இந்த கூட்டம் அவர் வந்த உடனே முண்டி அடிச்சு அந்த வீடியோல நம்ம பாக்குறோம். பரிதாபத்துக்கு ஒரு பேசிக்கிட்டே இருக்கிறாருங்க. இவர் முன்னாடியே அங்க இருக்கிறாங்க, இவங்க முன்னாடி நசுங்கி சாகுறாங்க, குழந்தைகள் உட்பட போறாங்க.
அப்ப என்ன பண்றாங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க, எவ்வளவு ஷார்ட்டா எவ்வளவு மேல ஆங்கிள் காட்டுறாங்க, சைடு ஆங்கிள் காட்டுறாங்க, மக்கள் எப்படி காட்டுறாங்க, நிறைய கேமரா வச்சிருக்காங்க, 10 கேமரா வச்சிருக்காங்க. அந்த 10 கேமராமேனுக்கும் யாரா எங்க நசுங்கி சாப்பிடுறாங்கிறது தெரிஞ்சிருக்குது. அதே மாதிரி அந்த ரூம்ல உட்காந்து, கண்ட்ரோல் ரூம்ல உட்காந்து எல்லா கேமராவையும் மானிட்டர் பண்ணி பாக்குறாங்கல்ல, எந்த கேமரா எங்க காட்டுறது, எங்க எடுக்கணும்னு அவங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. நசுங்கிறது யாரு என்ன பண்றாங்க, இந்த கூட்டத்துல இவ்வளவு பேர் நசுங்கி சாகுறாங்க, குழந்தைகள் குழியில விழுதுங்கிறத கண்வே பண்ணவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்துதான் என்ன பண்றாரு விஜய், ஒரு மகளை, ஒரு பெண்ணை காணும்னு சொல்லி அவரு அறிவிக்கிறார். அவர் ஏன் அறிவிக்கிறார்னா, இந்த மக்கள் நசுங்கி சாகிறத 10 கேமரா 10 டிவி உள்ள உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவரு ஆதவ அர்ஜுனா இவங்க எல்லாம் உள்ள வந்து பாத்துட்டு, இந்த நெருக்கடியின் காரணமா யாரோ ஒரு குழந்தையை காணும் நீங்களே அறிவிச்சிருக்குன்னு மேல சொன்னதுனாலதான் விஜய் வந்து அறிவிக்கிறாரு. அறிவிக்கிறாருன்னா அவர் அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டத்தை முடிச்சிடுறாரு, கொஞ்ச நேரம் பேசிட்டு முடிச்சிடுறாரு. அப்படிங்கிறது இது திட்டமிட்டு, அதாவது திட்டமிட்டுன்னு சொல்ல முடியாது, அதாவது அலட்சியத்தினால் திட்டமிட்டு இவர் கூட்டத்தை அதிகமா காட்டணுங்கிற அந்த ஒரு ஒரு உதாரித்தனமான மனோபாவம், மக்களை வந்து பொருட்டாவே மதிக்காத அந்த கண்ணோட்டமும், எனக்கு செல்வாக்கு பத்தியா, நான் எவ்வளவு நேரம் கழிச்சு வந்தாலும் எனக்காக நிற்பாங்க அப்படின்னு காட்டுற அந்த கண்ணோட்டம் இவ்வளவு பேரை பலி வாங்கி இருக்கிறதுங்கிறது ஒரு பெரும் துயரம் மட்டும் இல்ல, நமக்கு பெரிய ஒரு நடிகனை வேடிக்கை பார்ப்பதற்காக எல்லாரும் வந்து குழந்தை குட்டியோட வந்திருக்கிறாங்க. ஒரு அம்மா வந்து காது கேட்காத, வாய் பேச முடியாத ஒரு தாய் தன் குழந்தை பலி கொடுத்துருச்சு. அந்த அம்மா அங்க வரல, அவங்க வீட்டுக்கு வந்து அத்தை அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் விஜய் வேடிக்கை பாக்குறது அந்த குழந்தைய கூட்டு போயிருக்காங்க. அந்த குழந்தை இறந்து போயிருக்குது. இவ்வளவு துயரம் நடந்திருக்குது, இவ்வளவு மோசமான விஷயம் நடந்திருக்குது. ஆனா ஒரு வார்த்தை விஜய் இது வரைக்கும் வரல. இன்னொன்னு, அவர் வந்து எனக்கு இதயம் நெருங்கி விட்டதுன்னு ட்வீட் போடுறாரு பாத்துங்க. அந்த ட்வீட் போட்ட நேரம் அவர் பிளைட்ல இருக்கிறாரு, அது போட வாய்ப்பே இல்லை. அந்த நேரம் அந்த ட்வீட் கூட அவர் போடல, அவர் பேர்ல போடப்பட்டிருக்கு. ஏன்னா அது போடப்பட்ட நேரமும் அவர் திருச்சி விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கு போற விமான நிலையம் ஒரே நேரம். விமான நிலையத்தில் நீங்க ட்வீட் போட முடியாது, அங்க பேஸ்புக் போன் எதுவுமே ஒர்க் பண்ண முடியாது. அப்ப கீழே இறங்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அப்ப இடையில் விஜய் பேர்ல கூட அந்த இரங்கலை விஜய் தெரிவிக்கல. ஏன்னா அதனாலதான் ஆடியோவோ வீடியோவோ வரவே இல்லை, யாரோ போடுறாங்க. முதலமைச்சர் ராத்திரி 1 மணிக்கு இங்க வராரு, துணை முதலமைச்சர் துபாயில இருந்து இங்கே வந்திருக்கிறாரு, நடிகர் சத்யராஜ் அவர் வீடியோ போட்டு பேசுறாரு. எல்லாரும் வந்து நேரடியா குரல் பதிவாகும் அல்லது காட்சி பதிவாகும் பதிவு போடுறாங்க தன்னோட இரங்கலை, தன்னோட வருத்தத்தையும் தன்னோட கண்டனத்தையும். ஆனா சம்பந்தப்பட்ட நடிகர் தன்னோட தொண்டர்கள் தன்னோட கூட்டத்துக்கு வந்து இறந்து போயிருக்கிறாங்க இவ்வளவு பண்ணு போது அவர் இதுவரைக்கும் நேரடியாக குரல் பதிவோ காட்சி பதிவோ அவர் கூடவே இல்லை. அப்ப அவர் பேர்ல இந்த ட்விட்டர் பாத்தீங்களா, அது கூட அவர் போடல. ஏன்னா அந்த நேரத்தில் விமானத்துல இருந்திருக்கிறாரு. அவர் இறந்ததுக்கு பிற்பாடு கூட அந்த ரசிகர்கள் எவ்வளவு அலட்சியமா பாக்குறாரு, எவ்வளவு மோசமா பாக்குறாங்கிறதோடவும் அதை விட அயோக்கியத்தனம் என்னன்னா, இவ்வளவு பிளான் பண்ணி இவ்வளவு அலட்சியம் மக்களை கையாண்டு இவ்வளவு பேரை கொன்னுட்டு அதை திருப்பி காவல்துறை மேலேயும் அரசு மேலேயும் திசை மாற்றி ஒரு அயோக்கியத்தனம் பண்றாங்க பாருங்க. இது போல அவமானம், இது போல ஒரு கேவலம் இது வரைக்கும் தமிழ்நாட்டுல நடந்ததில்லை. இந்த பெரும் துயரம்ங்கிறது இது ஒரு சாதாரண துயரம் இல்ல, இது வந்து நடிகர் விஜய் என்கிற ஒரு தனி நபரால் இவ்வளவு மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இன்னும் தெரிஞ்சு இது மட்டும் இல்ல, வேளாங்கண்ணில இது கடலூர் பக்கத்துல நடந்தாருல ஒரு கூட்டம், நாகை மாவட்டத்துக்கு போனாரு. அங்க சர்ச் மேல ஏறி கூட்டம் பார்க்காம சர்ச்சு செவர் இழுந்து விழுந்திருக்குங்க. நல்ல வேலையாக அந்த செவர் இழுந்து விழுந்ததுல அன்னைக்கு யாரும் வந்து மரணம் அடையில, காயப்படல, அதோட போயிடுச்சு. அதோட நீட்சிதான் இது. எந்த பொறுப்பும் இல்லாம ஒரு கூட்டத்தை கும்பலா காட்டுவதற்காக ஒரு ஒழுங்கு இல்ல கட்சியில வந்து, இதுதான் இந்த இடத்துல தான் நிக்கணும், இவ்வளவு பேர் இங்கதான் வரணும், இதுக்கு பேரிகார்டு போடணும், இந்த இடத்துல தடுத்து வைக்கணும், எதுவுமே இல்ல. ஒரு ஆம்புலன்ஸ், அவங்களோட ஆம்புலன்ஸ், குடிக்கட்டின ஆம்புலன்ஸே வருது, அந்த ஆம்புலன்ஸுக்கு இவ்வளவு இடம், அந்த இடத்துல இவரோட வண்டி ஃபுல்லா அடைச்சிக்குது, இவர் வருகிற வண்டியை, பிரச்சார வண்டியை ஃபுல்லா அடைச்சிக்குது. மீதி கொஞ்சம் இடத்துல ஆம்புலன்ஸ் போகும்போது அந்த மக்கள் எங்க போவாங்க? நீங்க ஆம்புலன்ஸ் விஜய் வண்டி ரெண்டும் சேர்ந்து அந்த மக்களை புதுக்கி படுகொலை செஞ்சிருக்குது அப்படிங்கறதா இதோட அடிப்படை. இந்த என்னன்னா, தன் கண்டு முன்னால மக்கள் இறந்துகிட்டு இருக்கிறாங்க, உயிருக்கு போராடுறாங்க குழந்தைகளுங்கிற அந்த கான்சியஸே இல்லாம இவர் பேசி முடிச்சுட்டு போறாரு. பேசி முடிச்சுட்டு போகும்போது அவசர அவசரமா ஓடுறாரு, இறந்து போயிட்டாங்கிற தகவல் தெரியுது. அதற்கு பிற்பாடு அவர் கிளம்பி ஏர்போர்ட்ல போய் சென்னைக்கு போறாருங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் இப்ப நான் பேசுறேன், மணி இப்ப வந்து 11 மணி ஆக போகுது. இந்த 11 மணி வரைக்கும், மறுநாள் காலை 11 மணி வரைக்கும் விஜய் என்கிற நபர், நடிகர், தன் கூட்டத்துக்கு வந்தவர்கள் இறந்து போயிட்டாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு உணர்ச்சி இல்லாமல் இது வரைக்கும் அவர் நேரடியாக தன்னோட வருத்தத்தை தெரிவிக்க கூட இல்லைங்கிறது, ஒரு பாசிஸ்ட விட ஒரு மோசமான ஒரு நபராக இருக்கிறாருங்கிறது பெரும் துயரம். இது நான் நடவடிக்கைன்னா இதை வந்து முதல்ல அரசு ஒழுங்குபடுத்திக்கணும்னு சொல்றேன். இவங்க வந்து அனுமதி கொடுக்க மாட்டாங்க பொது இடத்துலங்க. இது ஒரு தெருமுனை கூட்டம், தெருமுனை கூட்டம், நிறைய தெருமுனை கூட்டம் பேசியிருக்காரு. தெருமுனை கூட்டம் எப்படி இருக்கணும்னா, அந்த தெருமுனை கூட்டத்துல அன்றாடம் நடக்கிற தெரு நிகழ்ச்சிகள் வந்து எந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது மக்களுக்கு. அப்ப மக்கள் போக வரும்போது அவங்க கிட்ட கருத்து சொல்லிதான் தெருமுனை கூட்டம். அவங்க கடைக்கு போவாங்க, பஸ்ல ஏதாவது போவாங்க, பொருள் வாங்குவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க, அங்க இருக்கிறது அவங்க கேட்பாங்க.
அதுக்காக தான் தெருமுனை கூட்டம் போடுவாங்க. அப்ப என்னன்னா அவங்களோட நடவடிக்கை, மக்களோட நடவடிக்கை பாதிக்காம ஒரு சின்ன வண்டியில ஓரமா நின்று பேசிக்கிட்டு இருக்கணும் போற வர மக்கள் பார்த்தா தெருமுனை கூட்டத்துக்கு அனுமதி. ஆனா அந்த கான்செப்டை மாத்தி ஒரு தெருமுனை கூட்டத்தை ஒரு மாநாடு மாதிரி நடத்துறாங்க. இது என்னங்க நியாயம் இது? இதை அரசு அது இடம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னா அதை மிஸ்யூஸ் பண்றது, அதை கேவலமா பேசுறது. நீங்க என்ன அரசியல் போய் என்ன ஒடுக்க பாக்குறீங்களான்னு சொல்லி இருக்கிற மக்களை பொய் சொல்லி கூட்டத்தை ஏற்றி அதிகமான கூட்டத்தை கொண்டு பண்றதுக்கு பாருங்க. இதை முதல்ல அரசு இதுக்கு மேல கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கணும். இந்த அவதூறு எல்லாம் பார்க்காம கடுமையான நடவடிக்கை எடுத்து அப்பவே இந்த மாதிரியான தெருமுனை கூட்டத்தை தடை பண்ணிருக்கணும். இனி எந்த கூட்டத்தையும் விஜய் இந்த மாதிரி பொது இடங்களுக்கு வராருன்னு சொன்னா அந்த பொது இடத்துல எவ்வளவு பேர் வரணுமோ அவ்வளவு பேர் தான் வரணும். அதுக்கு மேல அந்த கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்க கூடாது ஒண்ணு. அதை விடவும் இந்த 39 பேர் மரணம் இருக்கு பாத்தீங்களா, குழந்தைகள் உட்பட, இது முழுக்க முழுக்க நடிகர் விஜயால் நடந்த மரணம் தான். அவரோட அலட்சியத்தால் நடந்த படுகொலைகள் தான் இது. இதை நடிகர் விஜயை நீங்க அரெஸ்ட் பண்ணி பொது கருத்தை உண்டாக்குங்க, மக்கள் முதல்ல இந்த உண்மையை சொல்லுங்க. இவர் ஒரு தனி நபர், ஒரு நடிகர். இது 39 பேர் இறந்துருக்காங்க. அடுத்தடுத்து என்ன நடக்குது, என்ன கண்ட்ரோல் பண்ண போறீங்க? அந்த ரசிகர்கள் கண்ட்ரோல் இருக்கிறாங்க, அவங்களை கட்டுப்படுத்த முடியல. கட்டுப்படுத்தணும்னா கட்சி தான் கட்டுப்படுத்தணும். அதுல அந்த கட்சியில கட்டுப்படுத்துறதுக்கான எந்த ஸ்ட்ரக்சருமே இல்லை. அதுல இப்போ என்ன பண்றாங்கன்னா, இப்ப நான் கொடைக்கானல்ல இருந்து பேசுறேங்க, கரூர்ல நடக்குது நிகழ்ச்சி. ஆனா கரூர்ல இருக்கிறவங்க மட்டும் ரசிகர்கள் மட்டும் அங்க இல்ல. இந்த கொடைக்கானல் இந்த பகுதியில் இருக்க ஒரு பையன் இறந்துருக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியில. திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து ஒரு பையன் இறந்துருக்கிறான். அதை விட இந்த ஆத்தூர்ல இருந்து ஒரு பையன் கருப்பு சட்டை போட்டு போலீஸோட சட்டை போடுறப்பல இறங்கி போய் அந்த பையன் அந்த பக்கம் கிடையாது, ஆத்தூர் பையன். அந்த ஆத்தூர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கிறாங்க. இவங்க பிளான் பண்ணி ஒரு தெருமுனை கூட்டத்தை இது வரைக்கும் யாருக்கு வராது கூட்டம் காட்டணும்னு சொல்லி அவ்வளவு கூட்டத்தை காலதாமதம் பண்ணதும் இல்லாம ஆர்கனைஸ் எப்படி பண்றாங்கன்னா, எல்லாரும் கிளம்பி வாங்க வண்டி வச்சுன்னு சொல்லி பல மாவட்டங்கள்ல இருந்து கொண்டு போய் ஒரு தெருவுல இறக்கி படுகொலை செய்திருக்கிறார் விஜய். இது முழுக்க முழுக்க அவர் பொறுப்பு. இந்த அலட்சியம் அவரை இன்னும் ரொம்ப மோசமா அம்பலப்படுத்துறது நமக்கு பயமா இருக்குங்க. அந்த விஜய் ரசிகர்கள் ரொம்ப பரிதாபத்துக்குரியவர்கள், ரொம்ப விவரம் இல்லாதவங்களா இருக்கிறாங்க. இங்க போன செத்து போடுவோம்னு தெரிஞ்சு கூட தெரியாம எவ்வளவு அலட்சியம் நடந்துக்கிறாங்க. இதுக்கு முன்னால கூட்டங்கள்ல கூட வேற மேல ஏறுறான், மேல ஏறி கீழே விழுந்துருவோம், மேல ஏறக்கூடாதுன்றதுக்காக கிரீஸ் தவறாங்க. அதாவது ஒருத்தருக்கு இந்த உள்ள காட்டு பகுதியில இருக்கும்போது காட்டு விலங்கு யானைகள் வந்துடக்கூடாதுன்னு கரண்ட் வைப்பாங்க தெரியுங்களா, அனுமதி வாங்கி உள்ள வந்தா டச் பண்ணி கரண்ட் போயிடும்னு. அதுக்கு இதுக்கு வித்தியாசம் கிடையாதுங்க. காட்டு விலங்குல கரண்ட் வச்சு படுகொலை செய்கிற ஒரு இடத்துக்கும் அதே போல் இந்த மக்கள் மேல ஏறி போவான் கீழே ஏறி போவான்னு இப்போ உச்சியில போனா ஏறி போயிட்டானா வலி கொடுத்தா கீழே சாவாங்க. அது கிரீஸ் தடை வைக்கிறது, மிக மோசமா எந்த ஸ்ட்ரக்சரும் இல்லாம அவனை அவமானப்படுத்துறது, குடிக்க தண்ணி கட்டா தூக்கி விசிறி அடிக்கிறது, இந்த அலட்சியம்லாம் இருக்கு பாருங்க. அது இப்ப இன்னைக்கு வந்தது இல்ல. அந்த விருதாச்சலம் மாநாட்டுல குடிக்க தண்ணி கேட்ட தொண்டர்களுக்கு தூக்கி தூக்கி வீசினாங்க பாத்தீங்களா, பசிக்கிறவனுக்கு ரொட்டி துண்டிய நாய்களுக்கு வீசுற மாதிரி. அது மாதிரி வீசின அந்த மனோபாவத்தின் கிளைமேக்ஸா தான் அது நடந்திருக்குது. இது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது மிக மோசமான விளைவுகளை தமிழ்நாட்டுல ஏற்படுத்தும். அந்த இதுல பெரும்பளவில் பாதிக்கப்படுறது விஜய் கிட்ட இருந்து விஜய் ரசிகர்களை நம்ம பாதுகாக்க வேண்டியிருக்கு. பாதுகாக்கிறதுனா ஒரு நடிகரா மற்ற நடிகர்கள் படத்தை கூட விஜய் ரசிகர்கள் கம்மி விலையில பாத்துருவாங்க. ஒரு நடிகராக தன் ரசிகர்களை 1000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து பொருளாதாரமா ரொம்ப மொட்டையடித்த அந்த விஜய் அதே ரசிகர்களை தன்னோட அரசியல் செல்வாக்குக்காக நடுரோட்ல நிப்பாட்டி வச்சு அவரை நாசம் பண்ணி அவர்கள் உயிரே பறிச்சிருக்கிறாருன்னு ஒரு நடிகனாக அந்த ரசிகர்களுக்கு ஒரு உண்மையா இல்ல, சுரண்டார் கடுமையாக. ஒரு அரசியல் கட்சி தலைவராக அந்த தொண்டர்கள் அந்த ரசிகர்களுக்கு உண்மையா இல்ல. அவர் இன்னும் அரசியல் கட்சியை மாறி தலைவர் அறிவிச்சுக்கிட்டாலும் தன் ரசிகர்களை அவர் இன்னும் தொண்டர்களாவே மாத்தல, ரசிகர்களா தான் இருக்கிறாங்க. அதான் இந்த பிரச்சனை. தொண்டர்கள் கட்டுப்பாட்டுக்கு வருவாங்க, ரசிகர்கள் கட்டுப்பாட்டுக்கு வர முடியாது. விஜய் தன் ரசிகர்களை தான் வச்சிருக்கிறாரு. தொண்டர்களா மாத்தினா அவன் பொலிட்டிக்கல் ஆயிடுவான். அதனால பொலிட்டிக்கலா மாத்தவே விரும்பல. விஜயோட பேராசையும் விஜயோட அலட்சியத்தின் காரணமாகத்தான் இந்த 39 உயிர்கள் போயிருக்குது. இது முழுக்க முழுக்க அவர் தான் பொறுப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை பொது கருத்தை ஆக்கி விஜயை அரெஸ்ட் பண்றதா இதுக்கு முதல் தீர்வு. அதை தான் செய்யணும்.